அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய தீர்க்க முடியாத கடன்களை கூட தீர்த்து கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஆகஸ்ட் மாதத்துடைய மைத்திரை முகூர்த்தம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளுடைய கடன் தொகை அடைச்சா கண்டிப்பாக நம்முடைய எல்லா கடன்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக அடையிறத நீங்களே பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதிவு பற்றி அது எந்த நேரம் அப்படின்னு தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் கடன் வாங்காதவங்கிறது யாருமே இல்லைங்க. எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் யார்கிட்டையாச்சும் ஒரு சின்ன ஒரு கடன் கண்டிப்பாக நம்ம வாங்கி தான் இருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட கடன் தொகையை ஒரு சிலரால் சீக்கிரமாக அடைச்சி நம்ம டக்குன்னு அடைச்சிடலாம். ஆனால் ஒரு சிலரால் நம்மளை கடன் தொகையை அடைக்கவே முடியாது. வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு அப்படியே அதை கட்டிக்கிட்டே தான் இருப்போமே ஒழிய அந்த அசல் தொகையானது நமக்கு அடைக்கவே முடியாமல் ரொம்ப ரொம்ப வருஷமாகவே இருந்துகிட்ருக்கும். அப்படிப்பட்ட நம்முடைய தீர்க்க முடியாத கடன் இதை எப்படியாச்சும் நம்ம அடைச்சிடணும்னு சொல்லிட்டு நமக்கே சொல்லுவோம் பார்த்தீங்களா, உள் மனசு எப்படியாச்சும் இந்த கடன் நம்ம அடைச்சிடணும்ப்பா அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நம்முடைய கடன் சுமையானது நம்ம குறைக்கணும். நம்முடைய அடகு வைத்த நகைகள், இது கடன்னா வெறும் பணம் கடன் வாங்கிறது மட்டும் கிடையாது. நகைகள் அடகு வச்சு நம்ம அது மாதிரி அதுக்கும் நம்ம பணம் வாங்கியிருப்போம். வீட்டு பத்திரங்கள்லாம் அடகு வச்சுருப்போம். அப்படி இது எல்லாமே கடன் தான். இந்த எல்லா கடன்களையுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம அடைக்கிறதுக்கான அந்த ஒரு நல்ல ஒரு முகூர்த்த நேரம் தான் இந்த ஒரு மைத்திரை முகூர்த்தம். இந்த நேரத்தில் நீங்கள் சின்ன ஒரு தொகை, நீங்கள் உங்களால் என்ன தொகை முடியுமோ அந்த தொகை நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். தனியாக கண்டிப்பாக கடன் அடையும். அப்படி என்ன இந்த ஒரு மைத்திரை முகூர்த்தத்தில் விசேஷம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட கிழமை அந்த நேரத்தில் நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா மீண்டும் கடன் வாங்கக்கூடிய நிலைமையே ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு திருமண முகூர்த்தம் கேள்விப்பட்டிருக்கோம், பிரம்ம முகூர்த்தம் கேள்விப்பட்டிருக்கோம், அபிஜித் முகூர்த்தம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு நம்முடைய முகூர்த்தம் தான் இந்த மைத்திரை முகூர்த்தம். அதாவது கடன்களை அடைக்கிறதுக்கான ஒரு உகந்த நேரம் அப்படின்னு சாஸ்திர விதிகளில் சொல்லப்பட்ட ஒரு முகூர்த்த நேரம். இது என்ன முகூர்த்தம் கேட்டிங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு நாள், அந்த நேரம் தான் மைத்திரை முகூர்த்தம். இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்தில் 2 அல்லது 3 முறை வரும். செவ்வாய்க்கிழமையோடு வந்ததுன்னா உங்களுக்கு 100% நமக்கு கடன் தொகையானது நிச்சயம் அடையும். அதில் நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு தொகை, நமக்கு செவ்வாய்க்கிழமை வர நாட்களில் நம்ம சின்ன ஒரு தொகை உங்களால் ஒரு 50 ரூபா 10 ரூபா கூட நீங்கள் தனியாக எடுத்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்ம சீக்கிரமாக அந்த கடன் தொகையை அடைக்கிறதுக்கு, அந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், நமக்கு இந்த வருமானமாக இருக்கட்டும், இது ஆன்மீக ரீதியாகவும் நினச்சிக்கலாம், இல்லை வேறு எப்படி வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாங்க. அந்த நேரம் காலம் எல்லாமே கூடி வந்ததுன்னா நமக்கு எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட நேரம் தான் இந்த மைத்திரை முகூர்த்தம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்த நேரத்தில் மைத்திரை முகூர்த்தம் வந்திருக்குன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 13/8/2024 ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை, அதுவும் இது ஆடி மாதத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அனுஷ நட்சத்திரம் மதியானம் 12:26 மணிலேருந்து மதியானம் 2:37 மணி வரைக்கும் இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வந்திருக்கு இது. அதாவது 12 நம்ம அந்த மணிலேருந்து மதியானம் 2:30 மணி, மதியானம் 1 to 2 இருக்குது பார்த்தீங்களா. இது செவ்வாய் ஹோரை. இந்த நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக இந்த ஒரு நாள், இந்த நேரத்தை நீங்கள் தயவு செஞ்சு தவற விடாதீங்க. இதுக்கு நம்ம எப்பேற்பட்டாவது நீங்கள் இந்த ஒரு டைமை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு உங்களுடைய கடன் தொகை எடுத்து வச்சு பாருங்கள். அதே மாதிரி அடுத்த முகூர்த்தம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. ராத்திரி 9:21 மணியிலிருந்து ராத்திரி 11:08 மணி வரைக்கும் இருக்குது. இதுவும் மிக அற்புதமான அந்த ஒரு முகூர்த்த நேரம் தாங்க. இந்த 2 முகூர்த்த வேலையில் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு கூட சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப உகந்தது. அது இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஹோரை எல்லாமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா. தெய்வ கடாட்சம், தெய்வமே நமக்கு வழிவகுத்து கொடுத்த மாதிரி இருக்குது அந்த ஒரு நேரம் காலம். அதனால் இந்த ஒரு நேரம் காலத்தை தயவு செஞ்சு நீங்கள் தவற விடாமல் இந்த மைத்திரை முகூர்த்தத்தை பயன்படுத்தி உங்களுடைய கடன்கள் அடைக்க பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்ட்டு நிறைய சகோதரிகளுக்கு தெரியும். புதிய சகோதரிகளுக்காக மீண்டும் சொல்கிறேன். ஒரு கவர் எடுத்துக்கலாம். நம்மளுடைய மொய் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிட்டு அந்த கவரில்
சம்மந்தப்பட்டவங்களுடைய பேராக இருக்கலாம், பேங்க் பேராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஸ் பேர் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அந்த பேர் எழுதிட்டு எவ்வளவு தொகை அவங்களுக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்கிறத வெளியில் நீங்கள் எழுதிக்கணும். எழுதி முடிச்சுட்டு அந்த கவருக்குள்ளே நீங்கள் இந்த இப்போ ஆகஸ்ட் மாதம் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த முதல் 13ஆம் தேதி முதல் முகூர்த்தத்தில். அப்போ உங்களால் ஒரு 100 ரூபாய் எடுத்து வைக்க முடிஞ்சாலும் பரவாயில்ல, 50 ரூபாய் எடுத்து வைக்க முடிஞ்சாலும் பரவாயில்ல. அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதோட சேர்ந்து ஒரே ஒரு பிரியாணி இலையை எடுத்து வச்சுக்கலாம். இது உங்களோட இது ஒரு ஆப்ஷனல் தான். இது ஒரே ஒரு முறை மட்டும் எழுதிட்டு நம்மளுடைய கடன்கள் தீரணும், இல்லாட்டி அவங்க பேர் அதோட அமௌண்ட்டு கூட அதில் எழுதிட்டு நீங்கள் அந்த பிரியாணி இலையை அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் சாமி ரூமில் வச்சுக்கலாம், இல்லை உங்களோட கேஷ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இடத்துல எங்கேயாச்சும் வச்சுக்கலாம். இவ்வளோதான். இதே மாதிரி எத்தனை பேருக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் இதே மாதிரி கவர் போட்டு வச்சுருக்கலாம். இப்போ போன மாதமே இருக்குன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம அவங்களுடைய கவர் மட்டும் எடுத்து அதோட பணம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வைக்கணும். இந்த பணம் நம்ம எடுத்து வைக்கிற பணத்தை எக்காரணம் கொண்டும் சொந்த செலவுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. இது கடன் அடைக்கிறதுக்கான பணம். அதாவது இவங்களுக்கு கடன் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் அடைச்சிட்டிங்க, அதுதான் இதோட ஒரு விஷயமே. அப்போ நம்மளுடைய முழு தொகை நம்ம அடைப்போம் பார்த்தீங்களா, அப்போ இந்த பணத்தையும் சேர்த்து நீங்கள் கடன் தொகை மொத்தமாக அடைச்சிடணும். இவ்வளோதாங்க விஷயம். இப்போ இதில் நிறைய பேர் ஆன்லைன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நிறைய பண்ணலாம். அப்படி நீங்கள் ஆன்லைன் கூட பண்ணிக்கலாம். அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாலும் உங்களுடைய கடன் தொகை அடைச்ச மாதிரி கணக்காயிரும். இது மாதிரி சுலபமான முறையில் நம்முடைய சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம். மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் ஆகும். செஞ்சு தான் பாருங்களேன், கண்டிப்பாக நமக்கு கடன் அடைக்கிறதுக்கான ஏதோ ஒரு வழி இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டி கொடுக்கும். அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் மைத்திரி முகூர்த்தத்தை தவற விடாதீங்க. நிச்சயம் கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.